விசித்திர நோயினால் பாதிக்கப்பட்ட பாடகி ராஜலட்சுமி கணவர் செந்தில் கணேஷ் வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவையே நிலைகொலிய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நாட்டுப்புற பாடகில ஒருத்தவங்க நம்ம ராஜலட்சுமி. அவங்களுடைய கணவர் தான் கணேஷ். இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமா அறிமுகமானவங்க தமிழ் சினிமால ஒரு பாடகி தம்பதியினரா. அதை தொடர்ந்து இவங்க தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்களையும் பாடியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சிறப்பே அந்த கிராமப்புற பாடல்கள் தான். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பாடக்கூடியது இவங்களுடைய பாடல்கள். அப்படி தம்பதியா ரெண்டு பேருமே நிறைய பாடல்கள் இப்ப பாடியிருக்காங்க தமிழ் சினிமாவில். தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சிகள், வெளிநாட்டில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், அதே மாதிரி சில முக்கியமான விஜய் டிவி நிகழ்ச்சிகள்னு படு பிஸியா ரெண்டு பேரும் இப்போ கலக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம ராஜலட்சுமி இப்போ சில படங்கள், சில தமிழ் சினிமா சீல்கள்னு கவனம் செலுத்தி வராங்க. அதே மாதிரி நம்ம செந்தில் கணேசும் ஒரு பக்கம் பாட்டு, மறுபக்கம் நடிப்புன்னு சில படங்கள்ல அவர் இப்போ ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இப்படி சினிமாவில் முதல்ல கஷ்டப்பட்டு உள்ள வந்தாலும் அதன் பிறகு தங்களை எப்படியாவது சினிமாவில் சாதிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணி அதுல வெற்றியும் பெறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான அற்புதமான தம்பதி செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி. இப்படி ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும்போது செந்தில் கணேஷ் எடுத்திருக்க சில முக்கியமான விஷயங்கள் அவரது உடல்நிலையை வெகுவா பாதிச்சிருக்கு. அவங்க குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா நிலைக்குள்ளேயே வச்சிருக்கு. செந்தில் கணேஷ் இப்படி படங்கள்ல படு பிஸியா நடிக்க ஆரம்பிச்சதும் அந்த படத்துடைய சில பார்ட்டிகள், சில நண்பருடைய பழக்க வழக்கம், சில பேருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்னு நிறைய மது பழக்கம், புகை பழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. இது எதுவுமே ராஜலட்சுமிக்கு தெரிய வரல. திடீர்னு நேற்று இரவு அவருக்கு பயங்கர உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட செந்தில் கணேசை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் இவருக்கு ஒரு வகையான அரிய வகை நோய் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா அவருடைய உடல்நிலை வெகுவா பாதிச்சிருக்கு. இதை இப்படியே விட்டோம்னா அவரு சில மாதங்களே அவருக்கு என்னவாலும் ஏற்படலாம் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்காங்க. அந்த செய்தி கேட்டு ராஜலட்சுமி ஒட்டுமொத்தமா துடிச்சிருக்காங்க. தன் கணவருக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே தொடர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. இருந்துமே செந்தில் கணேஷ் பண்ண தீய பழக்கங்களுடைய செயல்பாடு அவரது உடல்நிலைய வெகுவா பாதிச்சு திடீர்னு நள்ளிரவு ஏற்பட்ட மாரடைப்பு, அவருக்கு ஏற்பட்டிருக்க பரிதாபம் ஒட்டுமொத்த ராஜலட்சுமி குடும்பத்தினர்கள், தமிழ் சினிமா திரைப்படங்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட ஒரு மீளாத சோகத்திலையும் கண்ணீர்லையும் இப்போ மூழ்க வச்சிருக்கு.